ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। தைத்திரிய உபனிஷத் 34வது வகுப்பு பிரம்மானந்தவல்லி முதல் அணுவாக்கம். பிரம்மவிதா ஆப்னோதி பரம் ததேஷாப்யுக்தா சத்யம் ஞானமனந்தம் பிரம்ம யோ வேத நிகிதம் குஹாயாம் பரமே வ்யோமன். சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஸ்ஸிதேதி பிரம்மவிதாப்னோதி பரம் ததேஷாப்யுக்தா சத்யம் ஞானமனந்தம் பிரம்ம யோ வேத நிகிதம் குஹாயாம் பரமே வ்யோமன். சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஸ்ஸிதேதி. சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ. இந்த பிரம்ம ஞானத்தை அடைந்தவனிடத்திலே எல்லா ஆசைகளும் அவனுக்கு நீக்கப்படுகின்றது அப்படி சொல்லி பார்த்தோம். பிரம்ம ஞானத்துடைய பலனை பார்க்கும்போது நிறைவாக பார்த்தது, சில ஆசைகளை நாம் அடைந்து நீக்கிக் கொள்ளலாம். அப்படி சில ஆசைகள் இருக்கு. சில ஆசைகள் அறிவினால் சிந்தித்து நீக்கிக் கொள்ள முடியும். இதுதான் நிறைவாக கடைசியாக பார்த்தோம். இது வேதாந்தத்தில் எப்படி புரிந்து கொள்வது? பொதுவாக உபனிஷத் கீதையில நம்ம தொடர்ந்து படித்து கொண்டு வரும்பொழுது படிக்க படிக்க நம்ம மனசில் வரக்கூடிய அறிவினால நமக்கே தெரியும், சில விஷயங்களிலிருந்து சில சிறு சிறு ஆசைகள் மற்ற விஷயங்கள்லாம் நீங்கி வருவதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அது இயல்பாக நமக்கு தெரிகின்ற ஒரு விஷயம்தான். எந்த அளவிற்கு இந்த அறிவானது நம்முள்ளே செல்கின்றதோ அந்த அளவிற்கு சில பக்குவங்கள் வருவதை நாமே நம்மால் பார்க்க முடியும். ஆகவே ஞானத்தினால் ஆசைகள் எப்படி போகும்? உபனிஷத் சொல்கின்றது, வித்யதே ஹிருதய கிரந்தி. மனதில் உள்ள ஆசைகள் நிவர்த்தியாவதை பலனாக சொல்லும். இதெல்லாம் ஞானிகளுடைய அனுபவம். ஆக இனி எவ்வாறு ஞானத்தினால் ஆசைகள் போகின்றது, அந்த விஷயத்தை நாம் இன்னைக்கு கொஞ்சம் சிறு விசாரம் பண்ண போகின்றோம். இந்த வகுப்பு அநேகமாக அடுத்த வகுப்பு வரை இந்த முதல் அணுவாக்கத்தோட விளக்கம் தொடர்ந்து இருக்கும். வரிசையா படிப்படியா பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ ஆசையினுடைய சொரூபம் என்ன? ஆசை எதனால் ஏற்படுகின்றது? ஆசைக்கு முன்னுள்ள காரணம் என்ன சொன்னா, நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு விதமான அபூர்ணத்துவம், நிறைவின்மை, சென்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட்னஸ் சொல்றோம் பாருங்க. அதுதான் நம்முடைய மனதில், எல்லார் மனதிலுமே ஏதோ ஒரு வகையில எப்பொழுதும் நம்முடைய மனதில் ஒரு நிறைவின்மை இருந்துகிட்டே இருக்கு. அந்த நிறைவின்மை, அபூர்ணத்துவம் தான் ஆசைக்கு காரணம் என்று சொல்லுகின்றார். ஒருவருடைய மனது நிறைந்திருந்தால் அங்க ஆசை மனசுல இருக்காது. அப்போ ஆசை மனசுல வந்தது சொல்லி சொன்னா அங்க பூர்ணத்துவம் இல்லைன்னு சொல்லி அர்த்தம், அபூர்ணத்துவம் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். நிறைவில்லாதனால்தான், நிறைவில்லாத மனதில் தான், குறைவுடைய மனதில் தான் ஆசையானது தோன்றும். ஆகவே ஆசைக்கு முன்னுள்ள ஸ்டெப் என்ன? அபூர்ணத்துவம், நிறைவில்லாத ஒரு உணர்வு, ஒரு இன்செக்யூரிட்டி. சரி, இந்த அபூர்ணத்துவம் தான் நம்ம மனதில் ஏன் வருகின்றது? நம்முடைய உடல் மனம் இவைகளை அல்லது நான் அல்லாத பொருள்களை நான் என்று நினைப்பதனால்
அவைகள் உள்ள குறைகள் எல்லாம் நம்முடைய குறையாக நமக்கு தோன்றுகின்றது. உடல்ல குறை வருது, மனதில் குறை வருது, விவகாரங்கள் குறை வருது, நாம் பெறுகின்ற பொருள்களில் குறை வருகின்றது, நாம் பழகின்ற மனிதர்கள் இடத்துல நமக்கு குறைகள் தெரிகின்றது, அவர்கள் மூலமாக நாம் குறைகளை அனுபவிக்கின்றோம். ஆகவே அபூர்ணத்துவத்திற்கு காரணம் ஷரீர அல்லது அனாத்ம அபிமானம். இந்த உடல் மனதை உலக விஷயங்களை நானாக கருதுவது. முதல்ல இந்த உடலே மனது நானாக கருதுவது தான். பொதுவாக நாம் எல்லோருமே இந்த உடலை நான் என்று முடிவே செய்து விட்டோன்னு சொல்றார். அப்படித்தானே இருக்கோம். நமக்கு சாஸ்திர விஷயங்கள் வருவதற்கு முன்பு வரை நமக்கு என்ன தெரிஞ்சது? அதுக்கு அப்பாற்பட்ட ஒன்றை நம்ம சிந்திக்கவே இல்லையே. மனது என்பதை கூட நம்ம சிந்திச்சதில்லை. எல்லாம் ஒரே மாதிரியா உடல் உடல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மனதையும் புத்தியையும் நாம் என்று முடிவு செய்து விட்டோம். ஆதலால் இந்த உடலுக்கு எத்தனை தேவை உள்ளதோ, என்னென்ன தேவை இருக்கு இந்த உடல் நிமித்தமாக என்னென்ன தேவை இல்லை, எல்லாம் இந்த உடல் நிமித்தமாக ஏற்பட்ட சௌகரியங்களுக்கான தேவைகள் தானே. எல்லா அட்வர்டைஸ்மெண்ட் அது இது, சோப்புல இருந்து படுக்கிற கட்டல்ல இருந்து எல்லாம், இந்த முடிக்கு தடவை ஷாம்புல இருந்து அது விழுந்து போகுது. அது இருக்கிற வரைக்கும் அதுக்கு மரியாதை, கீழே விழுந்து போனால் குப்பை தொட்டிக்கு போட்டுறோம், அது வேற. ஆக இந்த இந்திரியங்கள் அதன் விஷயங்கள், இந்த உடல், இந்த மனம், இந்த புத்தி, இவைகளை எல்லாம் நாம் நினைக்கிறதுனால அதனுடைய தேவைகள் எல்லாம் நம்முடைய தேவைகளாக நாம் கருதி கொண்டு விடுகின்றோம். ஆக எந்த நிமிடம் நான் இந்த உடல் என்று முடிவு செய்கின்றேனோ அந்த நிமிடமே இந்த சரீரத்தினுடைய தேவைகள், குறைகள் எல்லாம் என்னுடைய குறைகள், தேவைகளாக புரிந்து கொண்டுள்ளோம். அது ஒரு அபூர்ணத்துவம் சொல்றார். இந்த உடல் மன புத்தி எல்லாம் அபூர்ணமே. ஏனென்றால் இந்த உலகம் பிரகிருதி மாயை அபூர்ணமானது. அதிலிருந்து வந்த எல்லா பொருள்களும் அபூர்ணமாகத்தான் இருக்க முடியும். சரி, குறைவுடைய விஷயங்களை நாம் சரி செய்து வைத்து அதை நிறைவுடையதாக ஆக்க முடியுமா? ஆக்கவே முடியாது. அந்த நேரத்தில் ஏதோ சரியானது போல இருக்கும், அப்புறம் என்னன்னா மாறி நிறைவுபடுத்தவே முடியாது. ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் சொல்லுவாங்க, நம்ம வேதாந்தம் படிக்கும்போது ஒரு தவறு செய்து விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன தெரியுங்களா? அனாத்ம அளவில் எதெல்லாம் குறைவுடையதோ அந்த குறைகளை நீக்கி நாம் நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நாம் நினைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. சாஸ்திரம் அந்த அனாத்மாக்களை எல்லாம் குறைவெல்லாம் நீக்கும் என்று நாம் நினைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த குறைகளை வைத்துக்கொண்டு குறைகளோடு கூடியவனாக இருக்கும் பொழுதே தான் நான் பூரணமானன் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்றார். நான் பூரணமான, இந்த குறைகளை நீக்கி நான் பூர்ணமானவன் என்று புரிந்து கொள்ள முடியவே முடியாது. அதையும் நாம தெரிஞ்சுக்கணும் வேதாந்தத்துல. ஆகவே இந்த குறைகள் என்னுடையவைகள் இல்லை என்ற ஞானத்தை கொடுத்து சாஸ்திரமானது நம்மை நிறைவுபடுத்துகின்றது. அதான் சொல்லுவாங்க, வேதாந்த பிரச்சனையை நீக்கல, அது பிரச்சனையே இல்லை என்ற அறிவை நமக்கு கொடுக்கின்றது சொல்லுவாங்க. புரியுதா? வேதாந்த பிரச்சனையை நீக்கல, அது பிரச்சனையே இல்லை என்று சொல்லி நம்முடைய அறிவில ஞானத்தை கொடுத்து நிறைவை கொடுக்கின்றது. ஆகவே அபூர்ணமான நிறைவற்ற சரீரத்தில் அபிமானம் இருப்பதனால் நிறைவற்ற ஒரு உணர்வு நமக்கு இருக்கின்றதா. அந்த நிறைவற்ற உணர்வு ஆசையாக வெளிப்படுகின்றது. இதற்கு என்ன காரணம்? இந்த உடலுக்கு அப்பாற்பட்டு சாட்சியாக இருக்கக்கூடிய ஆத்மாவை பற்றிய அறியாமைத்தான் காரணம் சொல்றார். ஆத்மாவை பற்றி அறியாமைத்தான் இந்த அபூர்ணத்துவத்துக்கு காரணம். அபூர்ணத்துவத்துக்கு காரணம் அபூர்ணமான இந்த உடல் மனதை நான் என்று நினைப்பதனால். ஆக அஞ்ஞானம் தான் அபிமானத்திற்கு காரணம் ஆகின்றது. மனசை ஏன் எப்படி நிறைக்க முடியாதுன்னு ஒரு சின்ன குட்டி கதை சொல்லுவாங்க. ஒரு ராஜாவிடத்தில் அவருக்கு அழகு பண்ணக்கூடிய ஒரு தொழிலாளி இருந்தார். அவர் டெய்லி ராஜாவை தொட்டு வேலை பண்ணக்கூடிய அவர் தான். ஒரு மாதிரி சோகமா இருந்தார். ராஜா கேட்டார், என்னப்பா அவனுக்கு என்ன ஒன்று சோகத்துக்கு காரணம் என்ன? ஒரு மாதிரி இருக்கு, என்ன ஆள் வர வர இழைச்சிக்கிட்டே போறே, என்ன காரணம், என்ன ப்ராப்ளம் இருக்கா? இல்லை ராஜா, ஆனால் எனக்கு சம்பளம் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா நல்லா இருக்கும், அதுதான் என் ப்ராப்ளத்துக்கு காரணம். சரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சம்பள உயர்வு கேட்டார். டிஏ பஞ்சப்பட்டிக்கலாம். சரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். கொடுத்த பிற்பாடு அவர் அப்படியே தான் இருந்தார். இன்னும் உருகிக்கிட்டே போறார். என்ன காரணம்? இன்னும் பத்தலை எனக்கு, இன்னும் கொஞ்சம் கொடு. சரி கொடுத்தார். இப்படியே 2-3 முறை கொடுத்த பிற்பாடு அவன் சந்தோஷமா இல்லை, முந்தி போல இல்லை. முந்திலாம் ரொம்ப நல்லா இருப்பான், சந்தோஷமா இருப்பான், ராஜா கிட்ட நல்லா பேசுவான், அவர் கேட்குற கேள்வி பதில் சொல்ல, ஆளும் நல்லா தெளிர்ச்சியா நல்லா இருப்பான்.
ராஜாவுக்கு புரிஞ்சிட்டுது. ராஜா கேட்டார், உன்னோட வீட்டில் இந்த ஒரு பானை நிறைய தங்கம் வச்சிருக்கான்னு கேட்டார். அது எப்படி ராஜா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அதுதான் காரணம், அதை முதல் கொண்டு போய் எங்கே எடுத்துட்டு வந்து அங்கே கொண்டு போய் போட்டுவோ, அப்புறம் தான் நீ உருப்படுவேன்னு சொன்னார். நல்லா இருக்கும். அது என்ன ஆச்சுன்னா, இந்த காட்டு வழியாக அது போயிருக்கும் பொழுது ஒரு பூதமானது ஒரு குரல் கேட்டது, உனக்கு குடை நிறைய தங்கம் வேணுமா? யாருன்னா வேண்டாம்னு சொல்லுவோமா? ஆமான்னு சொன்னான். சரி வீட்டுக்கு போ, அங்கே இருக்கும் பார்த்துட்டுன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து பார்த்தா குடை நிறைய தங்கம் வந்து இருக்குது. பார்த்த பிற்பாடு அது எவ்வளோ இருக்குன்னா, கழுத்து அளவுக்கு 3/4 பங்கு தான் இருக்குது. அதில் வேற ஒரு மூடி போட்டிருக்கும். இவன் எடுத்தவன் அதை கொண்டு போய் ஏதோ கொடுத்து ஒரு வீடு வாசல் ஏதோ பண்ணி ஏதோ கொஞ்சம் சாப்பாட்டுக்கெல்லாம் சௌகரியம் பண்ணிக்கூடாதா? அவன் என்ன பண்ணான், அந்த கழுத்து வரைக்கும் அந்த தங்கத்தை கழுத்து வரையில் அதை முழுமையாக்கணும், ஃபில்லப் பண்ணன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, இருக்கிற அது இது சொல்லுவோமே, உங்காது துங்காத, இந்த ஊரில் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டு போட்டு பார்த்தா தங்க காசாக வாங்கி அது நிறைஞ்ச பாடா இல்லை. ஒரு சம்பளத்தை கொண்டு போய் போட்டு பார்த்தா அதுவும் நிறைஞ்ச பாடா இல்லை. அதுக்கப்புறம் ராஜா கிட்ட எக்ஸ்ட்ரா கொடுத்த பணத்தை கொண்டு போய் பார்த்தா நிறைஞ்ச பாடா இல்லை. அது அப்படியே இருந்துக்கிட்டு, அதை நிறைக்கணும் அதை அனுபவிச்சோன்னும் இல்லை, அதை நிறைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறதே இழந்துக்கிட்டு இருக்கோம். இது ராஜா தெரிஞ்சுக்கிட்டார். சொன்னார், நானும் அப்படி தான், எனக்கும் சொன்னது, நானும் கொண்டு வந்து பார்த்தேன், என்னோட அனுபவம் அது நிறைக்கவே முடியாது, கொண்டு போய் முதல் போட்டுட்டு வாடினார், அப்போதான் நீ ஒழுங்காவ. அது போல நம்முடைய மனதும் இந்த உடலும் நிறைக்க முடியாத அபூர்ணத்துவத்துடன் கூடிய விஷயங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன அறிய வேண்டும் என்றால், நான் பூர்ணமான ஆத்மா என்ற அறிவு வேண்டும். எல்லா விதமான அபூர்ணத்துவங்கள் என்னிடத்தில் இருக்கும் பொழுதே இவைகளுக்கெல்லாம் சாட்சியாக இருக்கக்கூடிய ஆத்மா நான், அது பூர்ணமானது என்ற அறிவினால்தான் இந்த ஆசைகளை எல்லாம் முழுமையாக நாம் நீக்கி கொள்ள முடியும், அல்லது நீங்கும். ரொம்ப முக்கியம், அதுதான் இங்க முக்கியம். எல்லாத்தையும் சரியாக்கிட்டு நான் சரியா இருப்பேன் அப்படிலாம் இல்லை. எல்லா செட்டப்பும் அப்செட் ஆனாலும் நான் என்னன்னா அப்செட் ஆகாம இருக்கணும். நம்ம எல்லா செட்டப்பும் ஒரு மாதிரி வந்து எல்லா செட்டப்பும் என்னன்னா அப்செட் ஆகிறது தான், ஆகுன்னா அதுல சந்தேகம் இல்லை. ஆகினால நான் பூர்ணமான ஆத்மா, அது நானாக இருக்கும் பொழுது இந்த அபூர்ணம்ல என்ன பண்ணும்? இந்த அபூர்ணத்தை நாம் பூர்ணமாக்க முடியாது. அதனுடைய இயல்பு அதுதான். சர்க்கரையுடைய இயல்பு எப்படி இனிப்போ, மிளகாயுடைய இயல்பு எப்படி கசப்போ, பிற பொருள்களுடைய இயல்பு எப்படி துவர்ப்போ, அதாவது அதனுடையது. அது இல்லைன்னா அது அது அதுவா இருக்க முடியாது. அது போல இந்த உடல் மனமெல்லாம் அபூர்ணமானது. ஆனால் இதுக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய ஆத்மாவாகிய நான் பூர்ணமானவன். இந்த அறிவின்மை தான் அபூர்ணத்துவத்துக்கு காரணம். அதனால் அனாத்மாவில் அபிமானம். அதனால் அனாத்மாவுடைய தர்மங்களை எல்லாம் என்னுடைய தர்மமாக ஏற்றி வைத்து நான் என்ன நினைக்கிறேன், குறை உடையவனாக, நிறைவில்லாதவனாக, துக்க ஸ்வரூபியாக நாம் நினைத்து கொண்டுள்ளோம். இந்த ஒரு சின்ன விசாரத்தை அழகா பண்றது. ஆமா, ஆக ஆத்ம அஜ்ஞானம் தான் இந்த உடல் நான் என்ற அபிமானத்திற்கு காரணம். ஆக அஜ்ஞானத்தினுடைய ரிசல்ட் என்ன? அபிமானம் அல்லது அத்தியாசம். இந்த உடலில் நான் என்கின்ற புத்தியை ஏற்றி வைத்த இந்த அபிமானம் இந்த அபூர்ணத்துவத்தில் இருந்து வருகின்றது. அபூர்ணத்துவம் ஆசையை உற்பத்தி செய்கின்றது. எனவே படிகள் எப்படி உள்ளது? மூலம் அதாவது ஆதாரம் என்ன? அஜ்ஞானம். அதிலிருந்து உருவான அபிமானம், அதிலிருந்து அபூர்ணத்துவம், அதிலிருந்து காமக அல்லது ஆசை. ஆசையை நீக்குவதற்கு நாம் சாதாரணமாக என்ன செய்ய வேண்டும் என்றால், மூலமான ஆத்ம அஜ்ஞானம் நீக்கப்பட வேண்டும். அப்படி ஆத்ம அஜ்ஞானம் நீக்கப்பட்டால் ஒவ்வொன்றாக நீக்கப்பட்டு இறுதியில் ஆசையானது போச்சு, சென்று விடும். அதெல்லாம் இருக்கத்தான் இருக்கும், ஒரு பக்கம் இருக்கும். ஆனாலும் நான் பூர்ணமானன்ற அறிவானது தெளிவாக நம்முடைய மனதில் உள்ளே ஓங்கி ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். நான் என்றும் உள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மா. அவைகளெல்லாம் அபூர்ணம்தான். அந்த அபூர்ணத்துவத்தில் நான் பூர்ணத்துவத்தை பார்க்க முடியாது. ஆனால் அபூர்ணத்துவத்தில் பூர்ணத்துவத்தை எதிர்பார்த்து நான் ஏங்கி தவித்து தோல்வி அடைந்து விட்டேன். அந்த அறிவு நமக்கு வரதில்லை. மீண்டும் மீண்டும் அதிலேயே பூர்ணத்துவத்தை தேட முயற்சி பண்றோம். ஆக ஆசையை நீக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதற்கு மூல காரணமான ஆத்ம அஜ்ஞானத்தை நீக்க வேண்டும். அவ்வாறு ஆத்ம அஜ்ஞானத்தை நீக்கினால் என்ன ஆகும்? சர்வ காம நிவர்த்தி. இதுதான் பலன். சர்வான் காமான், எல்லா விதமான ஆசைகளும்
நீங்கி விடுகின்றது. அதாவது இந்த ஆத்ம அஜ்ஞானம் சென்றாலே பழத்துக்கு நாம் முயற்சி பண்ண வேண்டியது இல்லையா, அது தானே வந்து. ஏதோ ஒருத்தர் சொன்னார், பசி போக என்ன பண்ணணும், சாப்பிடணும். சாப்பிட்டா பசி என்ன ஆகும், தானே நிவர்த்தி ஆகிவிடும். அதுக்கப்புறம் பசி போக்குறதுக்கு எதனா செய்யணுமா? சாப்பிட்டா பசி போயாச்சு, அதுக்கப்புறம் பசி போகிறதுக்கு எதனா பண்ணணுமான்னா இல்லை. சில நேரத்தில் நமக்கு இந்த பொய் பசின்னு ஒன்று வரும். சாப்பிட்டு வந்திருப்போம், வந்து 1 மணி நேரத்தை ஏதோ பசி எடுக்கிறா போல தோணும், அது பொய் பசின்னு சொல்லுவாங்க. நல்லாவே சாப்பிட்ருப்போம், ஏதோ பசி எடுக்கிறா போல. அது மனசு காரணம், பல விஷயங்கள் காரணம். ஆக இங்கு ஞானத்தை அடைந்தால் காம நிவர்த்தி என்பது அதன் பலனாக இயல்பாகவே கிடைத்து விடுகின்றது. ஆக எவ்வளவு தூரம் சாஸ்திர ஞானம் உள்ளே சென்று நமக்கு இப்படி அறிவு வந்துள்ளது என்று நாம் பார்த்தால் அது இந்த ஆசையை செல்வதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும்னு சொல்றார். அதுக்கு என்ன பண்ணோம், சத்சங்கம் தொடர்ந்து இந்த விஷயங்களை அன்றாடம் ஏதாவது கொஞ்ச நேரமாவது சாஸ்திர விஷயங்களை, அதுவும் வேதாந்த மாணவர்கள் உபனிஷத் கருத்துக்களை மனதில் அப்படியே கொண்டு வந்து நினைக்கணும். அதுதான் நிதித்தியாசம், நினைச்சே ஆகணும். உலக விவகாரங்கள் என்ன வந்தாலும் அலை போல அலையாக கோடி துன்பம் சேர்ந்து வந்தாலும் கூட அந்த நேரத்தில் என்ன பண்ணணும், அமைதியே ஏதோ 2 ஜெபம் பண்ணணும். நமக்கு உபனிஷத் படிச்சிருந்தா இந்த சாஸ்திர கருத்துக்களை அல்லது உபனிஷத் வாச்சகங்களை, வச்சனங்களை, பெரியவருடைய வார்த்தைகளை, தாய்மானவரோ அது எந்த வார்த்தைகளை மனதில் கொண்டு வந்து நினைக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவைகளிலிருந்து நாம் நிவிர்த்தி அடைவோம். இது உண்மை, இதுதான் நிதித்தியாசம் பண்ணணும், ஞாபகம் வரணும். ஆக சக அஷ்ணுதே சர்வான் காமான் என்பதனுடைய பொருள், 2வது பொருள் இதுதான். ஆக அவனுடைய மனதில் இருக்கின்ற அனைத்து ஆசைகளும் நீக்கப்பட்டு விடுகின்றது. அனைத்து ஆசைகளிலிருந்து அவன் விடுதலை அடைகின்றான். இதுதான் உண்மையான விடுதலை, ஃப்ரீடம். நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளிலிருந்து நாம் விடுதலை அடைவதுதான் மோட்சம். வேற இதிலிருந்து விடுதலை அடைவதெல்லாம் இல்லை. நாம் சொல்லுவோம் சில நேரத்தில், அவர் இடத்துல இருந்து விடுதலை, இவர் இடத்துல இருந்து விடுதலை, அப்படிலாம் இல்லை. நம்முடைய மனதிலிருந்தே நாம் விடுதலை பெறுவது தான், அதுதான் மோட்சம். நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான முடிச்சுக்கள், கிரந்தி சொல்றாங்க பாருங்க, முடிச்சுக்கள், அது எல்லாம் ஆத்ம ஞானம் என்ற ஒன்றினால் அவிழ்த்து விடுகின்றோம் அல்லது கலைந்து விடுகின்றோம். சிக்கல் சிங்கார வேலை போல இங்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்க சிக்கல் எல்லாம் என்ற மனதில் இருக்கக்கூடிய அறியாமையினால் ஏற்பட்டு அதை அறிவினால் நீக்கி விடுகின்றோம். ஆக தன் பிராரப்தத்தின் வசத்தில் தன்னை ஒப்புவித்து விட்டு எப்பொழுது இந்த ஞான தார்டியத்தினால், ஞானத்தினால் தன்னுடைய வாழ்க்கையை ஞானியானவன் நடத்துகின்றான். பிராரப்தாய சமர்ப்பிதம், தன்னுடைய வாழ்க்கையை பிராரப்தத்தின் கையில் ஒப்படைத்து விட்டு அது எப்படி செல்கின்றதோ வித்தவுட் எனி ரெசிஸ்ட் பண்றதே இல்லை, போற போல போட. ஞான நிஷ்டனுக்கு, ஞானிக்கு சொல்றார், ஆத்ம ஞானத்தை உடையவன். அங்க புருஷார்த்தமே தேவையில்லை என்றால், புருஷார்த்தம் எதுல தேவை என்பது நாம் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். லௌகீக வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு நிறைய முயற்சிகள்லாம் பண்றாங்க. தத்துவ ஞானத்தை உணர்ந்தவர்களுக்கு வாழ்க்கையை ரொம்ப சரி செய்து கொண்டு, முறைப்படுத்தி கொண்டு, விவகாரங்களை அளவாக வைத்து கொண்டு வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு, ஞான நிஷ்டையில் உள்ளவர்களுக்கு இந்த ஆத்ம ஞான நிஷ்டையினால் அனைத்து ஆசைகளும் சென்றே விடுகின்றது. அது எப்படி என்றால் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இந்த பாய்மர கப்பல் அந்த காலத்திலலாம் காற்று வீசும் திசையில் என்ன பண்ணுவார், அவர் போக வேண்டிய திசையை நோக்கி காற்று வீசினால் அவருக்கு தெரியும். அப்பொழுது இந்த பாய்மரத்தை இறக்கி விட்டு அமைதியாக அமர்ந்து கொள்வார்களாம். அது அவர்களை என்ன பண்ணும், அந்த திசையை நோக்கி காற்றானது அந்த கப்பலை அழைத்து சென்று நிற்க வைத்துவிடும். இல்லை என்றால் பாய்மரத்தை சுற்றி வைத்து விட்டு துடுப்பு போடணும். இந்த ஞானியுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றார், அது காற்று வீசும் திசைக்கு அப்படியே அவர் தன்னை ஒப்படைத்து விடுகின்றார். பிராரப்தாய சமர்ப்பிதம், பிராரப்தத்தின் வசத்தை ஒப்படைத்து விடுகின்றார். அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லா ஆசைகளும் சென்று விடுகின்றது. அப்படி என்றால் அவன் எப்படி சாப்பிடுவான் சாமி, என்ன பண்ணுவான், வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு ஆசையும் இருக்காதா? வாழ்க்கை எப்படிதான் இருக்கும், வெறும் சூன்யமா இருக்காதா? ஒரு ஆசை இல்லைன்னா அவனுக்கு சாப்பிடணும்னு கூட ஆசை இருக்காதா? பசி கூட தெரியாதன்னா? பசி தெரியும், சாப்பிடணும்னு தோணும். ஆனாலும் மனதிலே, அறிவில் இந்த தெளிவு இருக்கின்றது. ஆனாலும் இந்த உடலிலே அவன் இருக்க வேண்டிய பிராரப்தம் இருப்பதனால் இந்த உடலில் இருக்கக்கூடிய சில தேவைகளை அவன் நிறைவேற்றி கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டுருவான். பசி என்ன சாப்பிடுவான், தூக்கம் வந்தால் தூங்குவான். ஒரு சுவாமி சொன்னதுக்கு ஒரு சன்னியாசி சொன்னாராம், பசி எடுத்தா பிக்ஷா, அப்புறம் யாருன்னா வந்தா கக்ஷா பாடம் சொல்லி கொடுக்குறது, அப்புறம் தூக்கம் வந்தா நித்ரா, போர் அடிச்சா யாத்ரா, கிளம்பிட்டு வரோம்.
கக்ஷா பிக்ஷா நித்ரா யாத்ரா. எப்படி இருக்கு பாருங்க. இன்னொருத்தர் சொன்னார், போயிட்டே இருப்பாராம், ஒரு 4 தெரு பிரிகிற இடம் வந்துருந்து வச்சுங்களேன், எந்த தெரு போகிறது போர்டெல்லாம் பார்க்க மாட்டாராம், நின்று எடுத்து அவர் சுற்றுவாராம், சுற்றி நின்னவனு எது தெரியுது அந்த ரோடு வழியாக போயிடுவாராம். எப்படி பாருங்க. அப்படின்னா என்னென்ன, எந்த விஷயங்களும் அவருக்கு ஒரு ப்ரோக்ராமே இல்லை. ஏதோ வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சரீரம் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த சரீரம் கீழே விழுற வரையிலும் இந்த சரீரத்து தேவைகள் என்ன, ஒரு ரொம்ப குறைஞ்சபட்ச தேவை. ஒரு ஆடை வேணும், அது கூட ஒரு கௌப்பீனவந்தாக கழு பாக்கியவந்தாக சொல்லிட்டான். ஏதோ மரத்தடியில் இருக்கான், கிடைக்கிறது சாப்பிட்றான், ஆனந்தமா இருக்கான், போயிட்டே இருக்கு. அப்படி இருக்க முடியுமா சுவாமின்னா? அப்படிலாம் இருங்கன்னு சொல்லலை. அப்படிலாம் அவ்வளோ எளிமையாக வாழ்ந்து கொண்டிருப்பா. அப்படிப்பட்டவர்கள் இந்த உடம்பும் மிகைன்னு சொல்றார். இந்த உடலே ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான் சொல்றார். ஆமா, ஒருத்தர் அமெரிக்காவுக்கு போனார் அவர் சுவாமி. அவர் கையில் ஏதோ ஒரு சின்ன ஒரு கமண்டல் இருந்தது, எடுத்துகிட்டு இறங்கினாராம். எல்லாரும் கேட்டேன், எங்கே உங்கள் லக்கேஜ்? எதில்? இதுதான் லக்கேஜ்னார். எது? இந்த உடம்பு தான். அவர் பாஸ்போர்ட் எங்கன்னு கேட்டார். அந்த கமண்டலத்துக்குள்ளே இருந்ததான், பார்த்துக்கோன்னு சொன்னாராம். அவ்வளோதான். எப்படி பாருங்க. அதாவது அவ்வளோ விஷயங்களை நீக்கி அவர்கள் ரொம்ப குறைஞ்சபட்ச தேவையோடு வாழ்ந்திருந்திருக்கிறார் சொல்கிறார். ஆனால் நமக்கு வயதாக சில தேவைகள்லாம் இருக்குது. அதனால் முந்தெல்லாம் ட்ரெயினில் போகும்போது சிறு வயதில் சாப்பிட்ட பிற்பாடு சில பெரியவங்கள்லாம் வெத்தலை பாக்கு பெட்டி போல் ஒன்று எடுப்பாங்க. அதில் அவ்வளோ மாத்திரைகள் இருக்கும். அதெல்லாம் ஒன்று ஒன்றா பிச்சு போட்டு சாப்பிட்றத பார்க்கும்போது நான் நினைப்பேன், இப்படிலாம் சாப்பிட்ணுமான்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கே அந்த கதி ஆகிடுது. என்ன பண்ணுறது? வயது ஆக ஒரு மாத்திரையில் தொடங்குற சுகர் கம்ப்ளைண்ட்டுடைய வைத்தியம் 4 மாத்திரை 5 மாத்திரை வந்து நிற்குது. காலையில் மதியம் சாப்பாட்டுக்கு முன்னே சாப்பிட்ட பிற்பாடு. ஒரு பேஷண்ட்டு கேட்டாரான் டாக்டர்கிட்ட. டாக்டர் சொன்னாரான், இனி நீங்கள் ராத்திரியில் 2 சப்பாத்தி தான் சாப்பிட்ணுன்னாரான். பேஷண்ட்டு கேட்டான், சாப்பிட்றதுக்கு முன்னே சாப்பிட்ட பிற்பாடுன்னு கேட்டான். இது சப்பாத்தி மட்டும்தான் சாப்பிடலாம், அது சாப்பிட்றதுக்கு முன்னே சாப்பிட்றதுக்கு பிற்பாடுன்னாங்க. சரி, இப்படிப்பட்டவன் எப்படி வாழ்க்கை நடத்துறது ஒரு ஆசை வரும். அதனால இங்கே ஆசைகளை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று, நம்மை நிறைவுபடுத்துவதற்காக சில ஆசைகள் இருக்கின்றது, பைண்டிங் டிசைர்ஸ் சொல்றாங்க. நம்மை நிறைவுபடுத்திக் கொள்வதற்காக சில ஆசைகள். அடுத்து சில ஆசைகள் நிறைவிலிருந்து ஆசைகள் வரும், அது நான் பைண்டிங் டிசைர் சொல்றாங்க. பைண்டிங் டிசைர்ஸ், நான் பைண்டிங் டிசைர். நிறைவுபடுத்திக் கொள்ள சில ஆசைகள், நிறைவினால் சில ஆசைகள். முதல்ல நிறைவுக்காக சாமியை கும்பிடுவோம், பிற்பாடு நிறைவினால் சாமியை கும்பிடுவோம். அதுபோல சிலருக்கு நாம் சில பொருள்களை கொடுக்குறோம் ஆசையோட, அது என்ன, சந்தோஷத்தினால கொடுக்குறோம். சில பொருள்களை கொடுக்குறோம், அது நம்முடைய கடமையினால கொடுப்போம். ஆக இந்த ஆசைகளை எது நம்மை பந்தப்படுத்தும் ஆசை, எது நம்மை பந்தப்படுத்தாத ஆசை சுலபமாக தெரிஞ்சுக்கலான்றார். எந்த ஆசை நிறைவேறினாலும் நிறைவேறாவிட்டாலும் நம்முடைய மனதில் சஞ்சலம் வராதோ, துக்கம் வராதோ, ஐயோ நிறைவேறவில்லையே என்று ஏக்கம் தவிப்பு வராதோ, அந்த ஆசையெல்லாம் நம்மை பந்தப்படுத்தாத ஆசை. எந்த ஆசை நிறைவேறினால்தான் எனக்கு நிறைவு வரும் என்று நினைக்கின்றோமோ, அந்த ஆசையெல்லாம், அல்லது நிறைவேறணும்னா துயரம் வருமோ, அந்த ஆசையெல்லாம் நம்மை பந்தப்படுத்தும் ஆசை. தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. வேதாந்த சாஸ்திரத்துல விசேஷம் என்னன்னா, ஒவ்வொரு தடையும் போய் கேட்டுக்கிட்டு வராப்போல சாஸ்திரம் வைக்கிறது இல்லை, தெளிவாக சொல்லி கொடுத்து இதுதான் உனக்கு நீயே புரிஞ்சுக்கோ, சும்மா இந்த இடத்துல வராதுன்னு. அதுதான் சாஸ்திரத்தின் மகிமையை. நம்ம என்ன பண்ணோம், எப்போ பார்த்தாலும் நம்ம பிள்ளைங்களோ மற்றவங்களோ நம்மையே டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறோம் பாருங்க. சாஸ்திரம் சொல்றது, உனக்கு சொல்லிட்டேன், உனக்கு புரியா, நீ புத்திசாலி, என்கிட்ட சும்மா வராதுன்னு சொல்லிட்டு. அதுதான் நம்ம வேதாந்த சாஸ்திரத்தின் விசேஷமே. ஏதோ சொல்லி கொடுத்த குருவை வேணும்னா போய் பார்த்துட்டு வரலாம், ஏதோ நன்றி உணர்வு இருக்காங்க, அது விஷயம் வேற. ஆக எந்த ஆசை நிறைவேறித்தான் ஆக வேண்டும் என்ற நிபந்தனை இருக்கின்றதோ அதெல்லாம் பந்தப்படுத்துகின்ற ஆசைகள். ஐயப்ப மலைக்கு எத்தனை முறை போனாலும் தத்துவமசி சொல்லிடுறார், நீயே நானா இருக்கேன்னு சொல்லிடுற, என்னன்னா சும்மா வராதுன்னு சொல்லிடுறார். புது ஆளுங்க வரட்டுன்னு சொல்றாரு. நான் 30 வருஷம் போனேன்னு போலேன்னு வருத்தப்படாது, நான் தான் சொல்லிட்டேன், நீ வர வேண்டாம் தான் சொல்லிட்டேன், வர வேண்டாம் நேரில் சொல்லலை, தத்துவமசின்னு சொல்லிட்டேன், நீயே நானா இருக்கிறேன், புரிஞ்சுக்க, வீட்டிலே இருன்ற. அதுபோல் சாத்திரமா சொல்லி கொடுத்துருது, ஞானத்தை கொடுத்து நீ ஞானத்துல நிலை பெற்று ஆனந்தமா சந்தோஷமா இருப்பான், முடிஞ்சு போயிடுச்சு. என்னையும் கூட நீ டிபெண்ட் பண்ணாதுன்னு சொல்றது. உத்தமமான ஒரு குரு நாலேஜை கொடுத்துட்டு யாரையும் டிபெண்ட் பண்ணாத, என்னையும் டிபெண்ட் பண்ணாத, சாஸ்திரத்தையும் டிபெண்ட் பண்ணாத, சொல்ல வேண்டியதான் சொல்லியாச்சு, அவ்வளோதான். நம்ம சுதந்திரம் ஆக்கி விடுகின்றது. நாம் இயல்பிலே சுதந்திரம் தான், இந்த டிபெண்டன்ஸை வேண்டான்னு. எவ்வளோ உயர்ந்த விஷயங்கள் பாருங்க இதெல்லாம். ஆக இப்படி இருக்கும்பொழுது என்னவா, பந்தப்படுத்தாத ஆசைகள் எவ்வளவு இருந்தாலும் என்னென்ன நமக்கு ப்ராப்ளம் இல்லைன்றார். இருந்துட்டு போட்டுமே. காரணம், அது நிறைவேறினால் இல்லாவிட்டால் நம்முடைய மனதில் ஒரு விதமான விக்ஷேபமும் சஞ்சலமும் வராது.
பகவான் சுவாமி என்ன பண்ணுவாராம், நிறைய ஸ்தாபனங்கள் அமைச்சு பிரம்மாண்டமா சமுதாயத்தை நிறைய காரியம் பண்ணியிருக்காரு நம்முடைய சனாதன இந்து தர்மத்தை. அவர் சொல்லுவாரா, சில எல்லாம் சொன்னா அந்த இடத்துல அது பண்ண போனோம்னு சொன்னா சுவாமிஜி யோசிப்பாங்க. யோசிச்சுட்டு அது பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. நான் பகவான்கிட்ட சொல்லுவாரா, பகவானே இது என்ன என் மனசுல நீ வர வச்சிருக்க, இது உன்னிட்ட சமர்ப்பணம் பண்றேன், நீ அதை நிறைவேற்றினாலும் உன் பாடு, நிறைவேற்றினாலும் உன் பாடு, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு பாருங்க. அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க. இந்த குழந்தைகளோட விளையாடும் போது நம்ம தெரிஞ்சே என்ன பண்ணோம், குழந்தைங்கள இடத்துல நம்ம தோத்துட்டா போல நடிப்போம். அது நமக்கு ஒரு சந்தோஷம் தானே. பேர குழந்தை வரான், நம்ம பையன் வர்றான், அது கூட விளையாடுறோம், அதை சந்தோஷப்படுத்துன்றதுக்காக நம்ம தோத்துட்டா போல நடந்துக்கும். அந்த ட்ரேடு விளையாடுவோம் பாருங்க. ட்ரேடு விளையாடும் பொழுது அந்த பணத்தை வச்சு ஊரெல்லாம் வாங்குவோம். அதில் குழந்தை ஒரு மாதிரி வருத்தப்படுது, நம்ம என்ன விட்டு கொடுத்துட்டு அது எல்லாம் வாங்குற போல நம்ம எல்லாம் தோத்துட்டா போல நினைக்கிறதில்ல. அந்த சந்தோஷத்தில் குழந்தை ரொம்ப அவ்வளோ சந்தோஷப்படும். அதை பார்த்து நாம் சந்தோஷப்படுவோம், நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்க மாட்டோம். அதுபோல் நம்ம எந்த ஆசையும் நம்மளை பந்தப்படுத்தாத ஆசையாக இருந்தால் இருந்துட்டு போட்டோமே என்றார், இன்னும் மனசை அப்படி வச்சுக்கோன்றார். ஆக இங்கு காம நிவர்த்தி என்றால் நாம் அந்த அர்த்தத்தை எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லி சொன்னா, எந்த ஆசை இருக்காது என்பதில்லை, அது மட்டும் இல்லை, ஞானிக்கு பிராரப்த கர்மமும் இருக்கின்றது, அதனால தான் உடல் இருக்கிறது. அது எப்படி சொல்றீங்கன்னு சொல்லி சொன்னா, பிராரப்தம் இருக்கிறதுனால உடல் இருக்கின்றது. அந்த உடல் இருக்கிறதுனால ஞானி என்ன பண்றார், தன் எடுத்து வரக்கூடிய சிஷ்யர்களுக்கு ஞானத்தை எடுத்து வழங்குறார். ஞானம் வந்த உடனே அந்த ஞானமானது பிராரப்த கர்மத்தை அழிச்சிட்டு வச்சுங்களேன், என்ன ஆகுன்னா அந்த இடத்துல அப்பவே பொட்டுன்னு போயிடுவார். ஆமா, அவன் ஞான பரம்பரையும் இருக்காது. அப்போ இன்னொன்று ஆகும், ஏமாந்து கிளாஸ்ல ஞானம் வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், ஆம்புலன்ஸ் தான் நிறுத்தி வைக்கணும். அப்போ நமக்கு யார் பிடிக்கல அவங்க கொண்டு வந்து உட்கார வச்சிடலாங்க. ஏன்னா ஆகவே ஞானமானது சஞ்சித கர்மத்தை எரித்துவிடும், ஆகாமியை சென்று சேருவதற்கு இடமில்லாமல் செய்துவிடும். ஆனால் வெளிப்பட்டு விட்ட பிராரப்தம் இருக்க, அது முடியும் வரை இந்த தேகத்தில் ஜீவன் இருக்கும், சரீர வாழ்க்கை இருக்கும், அந்த வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். அதுக்கு இன்னொன்று சொல்லுவாங்க, ஞானியுடைய பார்வையில் பிராரப்தமும் இல்லை, ஆனாலும் என்ன பண்ணுறதான், இந்த ஞானமானது நான் வருவதற்கு நீ எனக்கு உதவி பண்ணியிருக்க, ஆகினால பிராரப்தம்னு இருந்துட்டு போன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு தான். ஒரு பொய்ட்டுக்கே சொல்கிற எக்ஸ்பிரஷன் அது. பிராரப்தத்து வசத்தில் ஏதோ நீ முயற்சி பண்ண நானும் வந்துட்டேன், ஞானம் சொல்கிறதா, அதனால் நீ இரு, சஞ்சீதத்தை ஆகாமல் நான் ஒழிச்சு கட்டிடுறேன் அப்படின்னு. ஆக பிராரப்த கர்மம் இருப்பதனால அவனுக்கு சரீரத்தில் அபிமானம் இருக்கும். இல்லை என்றால் என்ன, ஞானிக்கு இந்த சரீரத்தில் உடனே சென்று விட்டால் ஞான பரம்பரை வராதுன்னு சொல்லி சொல்கிறான். ஆக தன்னுடைய சரீரத்துக்கு ஞானி ஏன் தன் சரீரத்துக்கு மட்டும் உணவு கொடுத்து கொள்கின்றான்னு சொல்லி கேட்டா, பிராரப்தம் இருக்கு, அதில் உடல் இருக்கு, உடல் இருந்தால் பசி இருக்கும், உடல் இருந்தால் தலை இருக்கும், தலை இருந்தால் தலையில் தலைவலி வரும். அது ஞானிக்கு ஹார்ட் அட்டாக் வருமானா ஒரு சுவாமி சொன்னார். ஞானிக்கு ஹார்ட்டுன்னு ஒன்று இருக்கிறதுனால ஹார்ட் அட்டாக்கும் வரும்பா. அவருக்கு வராதுன்றது எங்கே சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. ஞானம் வந்து ஹார்ட் அட்டாக்கே வராது, தலைவலி வராதுன்னா அப்புறம் அமிர்தானந்த கண்பான்லாம் என்ன பண்ணுவாங்க பாவம். அதெல்லாம் பிராரப்தம். இதை புரிஞ்சுக்கணும். சாஸ்திரத்தில் அழகாக தெளிவாக சொல்லி கொடுத்துருது. இதெல்லாம் இல்லை, ஞானம் மனசில் இருக்கிறது, இந்த சரீரத்தில் இருக்கிறது இல்லை ஞானம். இந்த சரீரமானது ஜீவன் தங்கி இருக்கிறதுக்கான ஒரு கருவி. அதில் வந்து வெளிப்பட்ட மனதில் இந்த ஞானம் வந்திருக்கு. ஆகிய பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் சரீரம் இருக்கும், சரீரம் இருக்கிறவங்க மனதில், மனதில் வேலை செய்துக்கிட்டு இருக்கும், பசி இருக்கும், உடம்புக்குரிய எல்லா விதமான ப்ராப்ளமும் அதுக்கு இருக்குமான்னு சொல்லி சொல்கிறார். இது புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் வந்தார் சாமி இடத்துல, வந்து சாதாரணமாக இருக்கான். அப்போ சாமி ஏதோ சொன்னார், எப்போ டாக்டர்கிட்ட கேளுப்பா, நான் போயிட்டு வரணும், காது வலிக்காக கேட்டிருக்கேன்னு சொன்னார். வந்தவர் சொன்னார், உங்களுக்கே காது வலியா, அது எப்படி உங்களுக்கு வரலாம்? நேராக கேட்டார். கேட்டுட்டு என்ன பண்ணா, இல்லை எனக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் உடலில் தொந்தரவு இருக்குது, அது உங்ககிட்ட சொல்லி எதுனா நிவர்த்தி வாங்கிக்கலாம், உங்களுக்கே காது வலின்னா நான் என்ன பண்ணு புறப்பட்டார். புரிதல் பாருங்க எப்படி இருக்கு. நேரில் பார்த்த ஒரு விஷயம் இங்கே ஆசிரமத்தில். ஆக மொத்தத்தில் என்ன, சாமியாருக்கு ஞானத்தை தவிர இது எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஞானத்தை தவிர இது எல்லாம் இருக்கணும், அவங்களுடைய பார்வை அது. ஆக பிராரப்த கர்மம் சரீர அபிமானத்தை கொடுக்கும். பின்னர் ஞானம் எப்படி அதுக்கு துணை புரிகின்றது என்றார். அதில் வருகின்ற லாப நஷ்டங்கள், நலங்கேடுகள், அவைகளெல்லாம் தானாக நினைக்காத காரணத்தினால் அவைகள் எதுவுமே ஞானியை பாதிப்பதில்லை. காரணம், நான் ஆத்துமா,
இவைகளுக்கெல்லாம் சாட்சியாக இருப்பவன் என்ற அறிவு இருக்கின்ற காரணத்தினால் சொல்லி. அதுக்காக பொறுப்பில்லான்னு நடந்துக்குவாங்க அப்படிலாம் இல்லை. அவரோட மனதில் இந்த கிளாரிட்டி இருக்கும், தெளிவு இருக்கும். மற்றபடி நடக்கிறதுல அவங்க சந்நிதி முன்னே ஏதோ நடக்கிறது, என்னென்ன வேணும் அதை சொல்றது, அவ்வளோ. அது போல இருக்க முடிஞ்சதுன்னா பெரிய விஷயம்தான். ஆகவே ஆசை என்ற சொல்லினுடைய பொருள் என்னன்னா, தார்மீகமான ஆசைகள் மனதில் இருக்கலாம், அதில் தவறில்லை. நிறைவேறித்தான் ஆக வேண்டும் என்ற நியதி கிடையாது, இல்லை நிறைவேறினா ஆக வேண்டும் என்ற ஆசையும் அவனுக்கு கிடையாது. நிறைவேறினால் ஓகே, நிறைவேறலன்னா டபுள் ஓகே போட்டு போயிட்டே இருப்பார். யாருன்னா வீட்டுக்கு வந்தா ரொம்ப சந்தோஷம், வரலன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம தான் சொல்லிக்கணும், அவங்ககிட்ட சொல்லக்கூடாது. சொன்னா ரொம்ப போயிடும். சில பேர் போயிட்டு வர்ற ரொம்ப சந்தோஷம்னா, நான் போறதுல உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா வீம்புக்கு கேட்கறவங்களா இருக்கு. ஆகவே ஞானிக்கு வருகின்ற ஆசைகள்ல அவனை பந்தப்படுத்தாத ஆசைகள். அதனால தான் ஒரு ஞானியுடைய மனதில் இதை செய்யலாம் என்ற ஆசை வந்தால் அது ஈஸ்வரனுடைய சங்கல்பம். இறைவன் எதையாவது இந்த உலகத்தை செய்து முடித்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அந்த ஞானியுடைய மனதிலே அந்த எண்ணத்தை தூண்டி அவர் தன்னுடைய செயல்களை செய்து முடித்துக் கொள்கின்றார். இதுதான் சாஸ்திரம் தருகின்ற இன்னொரு அறிவு. நம்ம ஆச்சாரிய ஆதிசங்கருக்கு இந்த கீத உபநிஷத்துலாம் பாஷ்யம் எழுதணுன்ற ஆசை வந்தது. அவர் அந்த ஆசையை நிறைவேற்றினார். அந்த ஆசை நிறைவேறினா அவருக்கு ஒன்றே பாதிப்பு இல்லை. ஆனால் அந்த ஆசை நிறைவேறினா நமக்கு படிக்கிறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் கிடைச்சிருக்கு. அதுதானே உண்மை. யார் மனதிலும் தோன்றி இந்த விஷயங்கள்லாம் அவர் சொல்றார். அதனால தான் நான் சொல்லும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தைகள் நம்புங்கள் சொல்றார் வள்ளல் பெருமான் கூட. இல்லை இறைவன் மனசுல இருந்து சொல்றார், நானா நினைச்சு சொல்றேன். ஆக அது பெரிய ஆசையா இருந்தாலும் அது இறைவனுடைய சங்கல்பம். அது நடக்கலைன்னா ஆதிசங்கர் வருத்தப்பட்டிருப்பாருன்னா, சரி நடந்ததுன்னா சரி, நடக்கல. ஆக ஈஸ்வரன் ஒரு காரியத்தை நடத்த வேண்டும் என்றால் அப்படி ஒரு இச்சையை ஞானின் மனது கொடுப்பார்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுகின்றது, சம்பிரதாயத்தில் கூறுவார்கள். இறுதியாக இங்க என்ன அர்த்தம் சொல்லி சொன்னா, மனதில் ஆசையை வரக்கூடாது என்று இல்லை. தார்மீகமான ஆசைகள் எல்லாம் நம்மை பந்தப்படுத்தாமல் இருந்தால் அது ஆசையே இல்லாததற்கு சமம். பந்தப்படுத்தாத ஆசையை ஆசை என்றே சொல்லக்கூடாது. கடைசியில் இத்தி என்று ஒரு இருக்கு, விபசித்தேத்தி இத்தி. இத்தி என்ற சொல்லானது இந்த அணுவாக்கத்தினுடைய இந்த கருத்தினுடைய முடிவை குறிக்கின்ற சொல். கொட்டேஷன் ததேஷா யுக்தா என்பதிலிருந்து ஆரம்பித்து இத்தி உபனிஷத்து ஆரம்பிக்கின்றது என்று சூத்திரமாக பேசியது. அதற்கு சுருக்கமாக சூத்திர வாக்கியமாகிய பிரம்மவிதா ஆப்னோத்தி பரம், அதற்கு நம்ம விருத்தி வாக்கியமாக சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்கின்றதை எல்லாம் நம்ம என்ன பண்ணோம், விருத்தி வாக்கியமாக சுருக்கமான விளக்கமாக நாங்கள் பார்த்தோம். நாம் அதற்கு ஒரு கொட்டேஷன் கொடுத்தது. இது ருக்வேத மந்திரத்திலிருந்து வருகின்ற இத்தி வரை ஒரு கொட்டேஷன் சொல்லி பார்த்தோம். இனி அடுத்த பகுதியில் இந்த சூத்திர வாக்கியத்தை விளக்கி விருத்தி வாக்கியத்தை விளக்கி இனி வியாக்கியானம். சூத்திர வாக்கியம் என்பது சுருக்கமாக சொல்றது, விருத்தி வாக்கியம் என்பது அந்த சூத்திரத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை கொஞ்சம் விளக்கமாக சுருக்கமாக சொல்றது. அந்த சுருக்கமாக சொன்னது இன்னும் விளக்கமாக எடுத்து விளக்குவதற்கு வரும்பொழுது வியாக்கியானம் சொல்றோம். நான் பார்த்த முதல்ல சூத்திர வாக்கியம், விருத்தி வாக்கியம், பிறகு வியாக்கியானம். நமக்கு இந்த வார்த்தை புரியும். ரொம்ப பெரிய வியாக்கியானம்லாம் பண்றான்னு சொல்றேன் பாருங்க, விளக்கமா சொல்றதுன்னு சொல்லி அர்த்தம், அது வேற அர்த்தத்தில் சொன்னாலும் கூட வியாக்கியானம். வியாக்கியானம் சொல்லி சொன்னா விருத்தி வாக்கியத்தை விளக்கி சொல்ல வந்த விஷயங்கள். இது 5வது அணுவாக்கம் வரை செல்லும். ஆக முதலில் சுருக்கமாக விளக்கியதை பிறகு விரிவாக விளக்குகின்றது. இதுவரை நாம் இந்த அணுவாக்கத்தை 2 விஷயத்தை முடிச்சிருக்கோம். ஒன்று என்ன, சூத்திர வாக்கியத்துக்கு விளக்கத்தை பார்த்திருக்கிறோம், விளக்கமாக பார்த்திருக்கோம். சூத்திரத்தை பிரம்மவிதா ஆப்னோத்தி பரம், பிரம்மத்தை அறிபவன் பிரம்மத்தை அடைகின்றான் அல்லது பரத்தை அடைகின்றான், மோட்சத்தை அடைகின்றான், அதெல்லாம் அர்த்தம் பார்த்தோம். அந்த பிரம்மம் என்ற பதத்தினுடைய விளக்கம் என்ன, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அதை எங்கு அறிந்து கொள்வது, யோ வேதம் நிகிதம் குகாயாம், உன்னுடைய மனதில் அறிந்து கொள்வது. அவனுடைய பிரயோஜனம் என்ன, சோஷ்ணுதே சர்வான் காமான் சக, அவன் அனைத்து ஆசைகளிலிருந்தும் விடுபடுகின்றான். இந்த விஷயங்களை நாமும் இதுவரையிலே சூத்திர வாக்கியமாகவும் விருத்தி வாக்கியமாகவும் விளக்கமாக பார்த்திருக்கின்றோம். இனி வியாக்கியான வாக்கியம் அடுத்த அணுவாக்கத்திலிருந்து. இந்த வியாக்கியான வாக்கியத்துக்குள்ள போறதுக்கு முன்னே நாமும் சில விளக்கங்களை மறுபடியும் பார்த்து விட்டு செல்வோம். இதுவரை நாம் பார்த்த கருத்தையும் ரொம்ப ரொம்ப சுருக்கமாக பார்ப்போம்.
சூத்திர வாக்கியம் என்பது இந்த அத்தியாயத்தில் சொல்கின்ற கருத்தை சுருக்கமாக கூறியது. இங்கு என்ன கருத்து வருகின்றது என்றால், பிரம்மத்தை குறித்த கருத்தானது பேசப்பட்டது. பிரம்மம் என்ற விஷயம் சப்ஜெக்ட், அதுதான் இந்த அணுவாக்கத்துடைய விஷயமாக இருந்தது. இரண்டாவது, அந்த பிரம்மத்தை அறிய வேண்டும் என்ற சாதனம் பேசப்பட்டது, வித் என்ற வார்த்தையில் வந்தது. மூன்றாவது, பரம் ஆப்னோத்தி, அந்த சூத்திர வாக்கியத்திலே இருக்குது. பிரம்மம் வித்து, அடுத்து பரம் ஆப்னோத்தி. பிரம்ம என்பது சப்ஜெக்ட், வித்து என்பது அறிதல், அடுத்து அவருடைய பிரயோஜனம் பரம் ஆப்னோத்தி, பரத்தை அடைகின்றான். சூத்திர வாக்கியத்தை சுருக்கமாக நம்ம பார்த்த விஷயங்கள். அடுத்து பிரம்மம் என்கின்ற பொருள், அந்த பிரம்மத்தை அறிதல், மூன்றாவது பலன். இது சூத்திர வாக்கியம். இந்த தைத்திரிய உபநிஷத்தானது பிராமண பாகத்தில் இருப்பதனால், ஆக சூத்திர வாக்கியத்தை என்ன சொல்லலாமா, பிராமண வாக்கியம் என்று சொல்லலாம். பிறகு தான் கொடுத்த சூத்திர வாக்கியத்துக்கு உபநிஷத்தானது மந்திர பகுதியிலிருந்து எடுத்து கொட்டேஷனை கொடுத்தது. அது விருத்தி வாக்கியம். அது என்ன, தது ஏஷா அப்யுக்தா. இந்த வேத மந்திரம் இனி வரப்போகின்றது. பிறகு பிரம்ம என்ற சொல்லுக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்று சொன்னது. பிரம்ம என்றால் எது சத்தியமாகவும், எந்த வஸ்து ஞானமாகவும், எந்த வஸ்து அனந்தமாக இருக்கின்றதோ அந்த வஸ்து பிரம்மம். அது எப்படி அறிதல் என்றால், நிகிதம் குகாயா, மனதிற்குள் புத்திக்குள் சாட்சியாக அறிய வேண்டும். எப்படி அறிய வேண்டும், எதில் அறிய வேண்டும், மனதில் அறிய வேண்டும். என்னவாக அறிய வேண்டும், சாட்சியாக, நானாக, தானாக, ஆத்மாவாக அறிய வேண்டும். அந்த அறிதலுக்கு யோவேதம் நிகிதம் குகாயாம் சொல்லி சொன்னது. பிறகு பலனை எப்படி சொன்னது, சோஷ்ணுதே சர்வான் காமான் சக பிரம்ம விபச்சிதா. அப்படி அறிந்தால் என்ன பலன், சர்வான் காமான் அஷ்ணுதே, மன நிறைவை அடைகின்றான். இதுவரை அவனை குறைவுடையவனாக நினைத்த எல்லா குறைகளும் இந்த ஞானத்தினுடைய பிரயோஜனத்தினால் சென்றே விடுகின்றது. ஆசைகள் அனைத்திலிருந்து நிவிற்த்தி அடைகின்றான். ஆகவே சூத்திர வாக்கியத்தை தொடர்ந்து விருத்தி வாக்கியம் வந்தது. அதை தொடர்ந்து வருவது வியாக்கியானம். இப்போ வியாக்கியான விளக்கம். இந்த அணுவாக்கத்துக்குள்ள அடுத்து போகிறதுக்குள்ள இந்த வியாக்கியான சிறு ஒரு முகவரையை நம்ம பார்க்க போகின்றோம். தெளிவாக அதிகமாக விளக்கப்பட்டால் அதற்கு பெயர் வியாக்கியானம். அந்த வியாக்கியானம் இனி வரப்போகின்றது. இப்பொழுது துவங்குவதிலிருந்து 5வது அணுவாக்கம் வரையில் அப்படியே சென்று கொண்டே இருக்கும். விருத்தி வாக்கியத்தை விளக்குவது வியாக்கியானம் சொல்லி சொன்னா, விருத்தி வாக்கியத்தில் 3 கருத்து வந்தது. மறுபடியும் சொல்றாங்க, இருந்தாலும் மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கோ. ஏன் திரும்ப திரும்ப சொல்றீங்க சுவாமின்னா, திரும்ப ஞாபகப்படுத்திக்கோ, மறந்துட போறோம். விருத்தி வாக்கியத்தை சூத்திர வாக்கியத்துல பிரம்மவிதா ஆப்னோத்தி பரம் சொல்லி சொன்னோம். இப்ப விருத்தி வாக்கியத்தை என்ன பண்ணோம், பிரம்மம், அந்த பிரம்மத்தை அறிதல் எப்படி, அந்த பிரம்மத்தை அறிவதனால் வந்த பலன் என்ன. ஆக இந்த வியாக்கியானம் என்பது குறிப்பாக பிரம்மத்தை நன்கு விளக்குகின்றது. சத்தியம் ஞானம் அனந்தம் என்று பிரம்ம லட்சணத்தை வியாக்கியானம் செய்கின்றது. அப்ப இதுவரைக்கும் செய்ததில்லை என்ன சுவாமி, இதுவே போத விட்டுடுங்கன்னு சொல்லி சொன்னா, சாஸ்திரம் விட போறதில்லை, நாமளை விட போறதில்லை. அதை எப்படி அறிய வேண்டும் என்பதை வியாக்கியானம் செய்கின்றது. ஆனால் உபனிஷத் குறிப்பாக விளக்க வருவது என்னவென்றால், எவ்வளவு சொன்னாலும், எல்லா விஷயத்தை சொன்னாலும் குறிப்பாக மனதில் இருப்பது, ஹிருதயத்தில் இருப்பது அந்த பிரம்ம தத்துவம் மட்டுமே. ஸ்ரீரங்கத்துக்கு போனால் எங்கே சுற்றினாலும் ரங்கனை சேவின்வாங்க. எங்கே சுற்றி வந்தாலும் அங்கே தான் வந்து நிற்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அது அந்த தீவு, அதுவே முழுக்க இறைவனுடைய ஸ்தலம் தான். அதனால தான் பாருங்கள், ஸ்ரீரங்கத்தில் யாருக்குமே எந்த லேண்டும் யாருக்கும் சொந்தம் இல்லை, பட்டா கிடையாது. இருக்க வரைக்கும் அனுபவிக்கலாம். இன்றைக்கி இருக்குது, யார் யார் என்ன பண்ணியிருக்காங்க இப்போன்னு தெரியாது, அது வேறு. ஆனால் அங்கே முழுக்க அங்கே ரங்கமன்னார் அவருக்கு தான் சொன்னோம் இந்த இடமே ஸ்ரீரங்கத்தில். நீங்கள் பார்க்கலாம், கோயிலுக்கு வெளியே தான் ஊர் இருக்கும். கோயிலே ஊராக இருக்குது ஸ்ரீரங்கத்தில் பார்த்தா தெரியும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, ஆமாம், உள்ளே போக கோபுரத்து வர ஊராக தான் இருக்கும். இங்கே நுழைஞ்சோம்னா ஆற்றுல கொள்ளிடக்கரைக்கு அந்த பக்கம் போகிற வரைக்கும் ஊர், கோயிலுக்குள்ளே ஊர் இருக்கும். அதுபோல் எங்கே போனாலும் ரங்கனை சேவிட்டான். அதுபோல் இந்த சாஸ்திரமானது சொல்ல வருகின்ற விஷயம் பிரம்ம, அதுதான் சப்ஜெக்ட் மேட்டர். ஆக விருத்தி வாக்கியத்தில் சொன்ன சத்தியம் ஞானம் அனந்தம் என்பதை விளக்க வேண்டும். ஆனால் உபனிஷத் தன்னளவில் என்ன பண்ண போகின்றது என்றால், இந்த வியாக்கியான விஷயத்தை இங்கிருந்து மறுபடியும் துவங்குகின்றது. ஏனென்றால் நம் மீது கருணை கொண்டு நாம் சுருக்கமாகவும், கொஞ்சம் ரொம்ப சுருக்கமாகவும், சூத்திரமாகவும் விருத்தியாகவும் சொன்ன வாக்கியத்தை எந்த அளவு புரிந்து கொண்டு என்பது தெரியவில்லை. இனி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல வரலாம் என்று முயற்சி செய்கின்றது.
அதற்கு ஒரு முறையை அது கையாளுகின்றது. விளக்குகின்ற இதில் ஒரு நியமம், ஒரு லாஜிக் ஒன்று கையாளுகின்றது, ஒரு நியாயம். நியாயம் சொல்லிச்சுன்னா ஒரு டெக்னிக். எனவே இந்த நியாயத்தை உபனிஷத் கையாண்டு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம் என்கின்ற தத்துவமானது மீண்டும் விளக்கப்படும். சரி, இந்த நியாயத்தின் மூலமாக உபனிஷத்து எதை விளக்குகின்றது, எதை விளக்கப் போகின்றது? இந்த நியாயத்துக்கு பேர் அத்தியாரோப அபவாத நியாயம். அது ஒரு ஸ்லோகமே இருக்கு. அத்தியாரோப அபவாதாபியாம் நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சதே சிஷ்யான போத சித்தியர்த்தம் தத்வஜ்ஞைஹி கல்பிதக கிரமக. அத்தியாரோபம் அபவாதாபியாம். அத்தியாரோபம்னா அத்தியாரோப அபவாத நியாயத்தின் மூலமாக நிஷ்பிரபஞ்சம், இந்த பிரம்மமானது பிரபஞ்சத்தை விளக்கப்படுகின்றது. ஏன் உபனிஷத்து அத்தியாரோப அபவாத நியாயத்தை பயன்படுத்தி இந்த நிஷ்பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை விளக்க வேண்டும்? ஏன் விளக்கிறதுக்கு இந்த வகையை அது கையாள வேண்டும்? சிஷ்யானாம் போத சித்தியர்த்தம், சிஷ்யர்களுக்கு அறிவை கொடுப்பதனால், படிப்பவர்களுக்கு அறிவை கொடுப்பதற்காக. தத்வஜ்ஞைகி கல்பிதக கிரமக, தத்வஜ்ஞைகி தத்துவத்தை அறிந்தவர்களால், கற்பிதக கிரமக, கிரமக என்றால் முறை, கல்பிதக என்ற இந்த முறையானது கையாளப்படுகிறது. கல்பிதனா கற்பனை அர்த்தம் இல்லை. இந்த முறையானது, இந்த மெத்தடானது, டெக்னிக் ஆனது கையாளப்படுகின்றது. அத்தியாரோப அபவாதம் என்ற முறையினால் பிரம்மமானது இங்க விளக்கப்படுகின்றது. இங்க பிரபஞ்சம் என்றால் இந்த உலகம், அது நமக்கு தெரியும். பிரபஞ்சம், உலகம். நிஷ்பிரபஞ்சம் இது ஒரு விதமான சமாசம் சொல்லுவாங்க. சமஸ்கிருதத்தில் வரக்கூடிய ஒரு இலக்கண விதி. ஆமா, நிர்கதம் பிரபஞ்சம் யஸ்மாத் சக, எதனிடமிருந்து பிரபஞ்சம் இந்த உலகமானது சென்று விட்டதோ, எதனிடம் இந்த உலகம் இல்லையோ அதற்கு பெயர் நிஷ்பிரபஞ்சம். இது பிரம்மத்தை குறிக்கின்ற ஒரு சொல். எதனிடம் பிரபஞ்சம் இல்லையோ. ஆக நிர்மலம், எதனிடமிருந்து மலம் சென்று விட்டது. மலம் என்றால் அழுக்கு. நிர்மலா பேர் வச்சுக்கிறோம் பாருங்க, அழுக்கு இல்லாதுன்னு சொல்லி அர்த்தம். அவங்க அழுக்காது நாம என்ன பண்ண முடியும்? நிர் என்றால் இல்லாதது சொல்லி அர்த்தம். ஆமா, இங்க நிஷ்பிரபஞ்சம் சொல்லி சொன்னா பிரம்மமானது பிரபஞ்சம் இல்லாதது. எனவே நிஷ்பிரபஞ்சம் என்று இந்த சொல்லில ரொம்ப அழகா குறிப்பிடுகின்றது. எந்த ஒரு தத்துவத்திடம் எதனிடம் பிரபஞ்சம் இல்லையோ, இதெல்லாம் கொஞ்சம் விசாரத்துக்குரியதான். அதுக்காக இந்த வார்த்தை இங்க போட்டு விடுறாரு, மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும் நம்ம. இதை மாண்டூக்கியம் பிரபஞ்சோபசமம் அப்படி சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லும். தாய்மன்னர் கூட ரொம்ப அழகா சொல்லுவார். நிஷ்பிரபஞ்ச பொருளை அப்படி ஒரு இடத்துல சொல்றார். நிஷ்பிரபஞ்ச பொருளை, நிர்விஷய சுத்தமான நிர்விகாரத்தை, தடஸ்தமா நின்றொழிர் நிரஞ்சன நிராமயத்தை, சிற்பர வெளிக்குள் வர தற்பரமதான பரதேவதையை அஞ்சலி செய், அப்படிலாம் வார்த்தைகள் கையாண்டிருக்கார். நிஷ்பிரபஞ்ச பொருளை, இந்த வார்த்தை அப்படியே இங்க அவர் கையாண்டிருக்கார். நிஷ்பிரபஞ்சம், எதனிடம் பிரபஞ்சம் இல்லையோ, இந்த வார்த்தையை மனசுல வச்சுக்குவோம். ஆக இந்த நிஷ்பிரபஞ்சமானது, பிரம்மமானது பிரபஞ்சத்தை விளக்கப்படுகின்றது. எதற்கு? சிஷ்யானாம் போத சித்தியர்த்தம். சிஷ்யானாம், சிஷ்யர்களுடைய போதம் என்றால் அறிவு. அவர்களுக்கு அறிவு வருவதற்காக, ஞானத்தை அடைவதற்காக அர்த்தமானது, இந்த பலனானது தத்துவஜ்ஞைகி, தத்துவத்தை அறிந்தவர்கள், கல்பிதக கிரமக, இந்த முறையை கையாண்டார்கள், கற்பித்தார்கள், கல்பிதம் செய்தார்கள். யார்? தத்துவஜ்ஞைகி, உபனிஷத் ரிஷி பீகின்னு சொல்லி, உபனிஷத்தை கொடுத்த ரிஷிகளால் இந்த முறையானது கையாளப்படுகின்றது. அதன் மூலமாக இந்த ஞானமானது கிடைக்கின்றது. அடுத்த கேள்வி, பிரம்மத்தை விளக்க ஏன் அத்தியாரோப அபவாத நியாயத்தை பயன்படுத்த வேண்டும், கையாள வேண்டும்? முதலில் அத்தியாரோபம் அபவாதம்னா என்னன்னு தெரியணுமே. அது தெரியாது பேசிக்கிட்டே போகக்கூடாது இல்லையா? அதனால அத்தியாரோப அபவாதம்னா என்ன ரொம்ப அழகா சொல்றார். அத்தியாரோபம் என்பது தெரிந்தே இல்லாத ஒன்றில் ஒன்றை ஏற்றி வைத்தல், ஏற்றி வைத்து பார்த்தல், சூப்பர் இம்போசிஷன். தெரிந்தே இல்லாத ஒன்றில் ஒன்றை ஏற்றி வைத்து சொல்லுதல், அதுக்கு பேர் தான் அத்தியாரோபம். அபவாதம் என்றால் ஏற்றி வைத்த ஒன்றை இல்லை என்று நீக்குதல், நிஷேதம் செய்தல். இந்த ஏற்றி வைத்தல் அறிவுடன் தெரிந்தே செய்தால் நடைபெற்றால் அதற்கு அத்தியாரோபம். அறியாமையினால் ஒன்றை நாம் ஒன்றின் மீது ஏற்றி வைத்து சொன்னால் அதற்கு பெயர் என்ன தெரியுங்களா? அழகா சொன்ன அத்தியாசம். பிரம்மசூத்திரத்தில் ஆதிசங்கரர் ரொம்ப அழகா அத்தியாச பாஷ்யம் ஒன்று பண்ணியிருக்கார். அவருடைய பாஷ்யத்தில் அத்தியாச பாஷ்யத்தை ரொம்ப ஸ்லாக்கியமாக சொல்லுவாங்க. இந்த அத்தியாசம், அறியாமையினால் ஒன்று ஏற்றி வைத்தார், அதுக்கு பெயர் அத்தியாசம். அறிந்தே தெரிந்தே ஏற்றி வைத்தால் அதுக்கு பெயர் அத்தியாரோபம்.
அதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க, கயிறு பாம்பு. கயிற்றில் பாம்பை அறியாமையினால் பார்த்தால் அதுக்கு பேர் அத்தியாசம். கயிற்றில் பாம்பை அறியாமையினால் பார்த்தால், தெரிந்தே ஏற்றி வைத்தால் அதுக்கு பெயர் அத்தியாரோபம். அந்த வார்த்தை புரியணும். அத்தியாரோபம், தெரிந்தே ஒன்றில் நாம் ஒன்றை ஏற்றி வைத்து சொல்வது. இவ்விதம் ஒன்றை ஏன் தெரிந்தே ஏற்றி வைத்து பின்பு அது இல்லை என்று சொல்ல வேண்டும்? அடுத்த ஒரு விஷயம், தெரிந்தே ஏற்றி வைத்து எதுக்கு இல்லைன்னு சொல்லணும்? சேத்துல இறங்கி ஏதோ பண்ணிட்டு அப்புறம் நம்ம காலை கழுவிறது போல ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? நேராக இருப்பதை காட்டி கொடுத்து விடலாமே அப்படி சொல்லி சொன்னா, இந்த நியாயத்தினுடைய அவசியம் என்ன என்பதை இங்க பார்க்கணும். ரொம்ப அழகான இந்த டெவலப்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப பார்த்து சுருக்கமாக குறிச்சிக்கிட்டு வந்து நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் எங்கே அங்கங்கெல்லாம் தேடி கிடைக்காத விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து பெரியவங்க நமக்கு குருமார்கள் சொல்லி கொடுத்துருக்கா. அதை நாம் இங்கே சுருக்கமாக மொத்தமாக பார்க்குறோம். அதுதான் பெரியவங்க இடத்துல பாடம் கேட்கறது ஒரு பெரிய ஒரு பிரயோஜனம். நமக்கு நேராக இருப்பதை காட்டலாமே. இந்த நியாயத்தின் அவசியம் என்ன? அதுக்கு விளக்கம், இந்த உலகத்தில் 2 விதமான பொருள்கள் விளக்கப்பட வேண்டியதாக இருக்கா. ஒரு விதமான பொருள், அந்த பொருளை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படிப்பட்ட பொருளுக்கு நாம் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்றால் இங்கே அத்தியாரோப அப்பவாத நியாயம் தேவையில்லை தான். ஒன்றுமே தெரியாத பொருளை விளக்கணும்னா அந்த பொருளுக்கு நேரடியாக ஒரு இலக்கணம் சொல்லி விளக்கி விடலாம். இனி ஒரு விதமான பொருள் இருக்கு. என்னவா? ஒரு பொருள் ஏற்கனவே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. அவ்வாறு தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட பொருளை நாம் விளக்க வேண்டும். இங்கே விளக்க வருபவர்கள் 2 காரியம் பண்ணணுமா? அப்படி தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட பொருளை விளக்குவதற்கு வருபவர்கள் என்ன பண்ணோம்? தவறாக புரிந்து கொண்டதை தவறு என்று காட்ட வேண்டும். பிறகு சரியாக புரிந்து கொண்டதையும் சரியானது என்பதை விளக்க வேண்டும். தவறை தவறு என்று விளக்க வேண்டும், சரியை சரி என்று விளக்க வேண்டும். இங்கு தவறாக புரிந்து கொண்ட இடம் அடுத்து பாருதான் முக்கியம். கிளைமேக்ஸ் சொல்றாங்களே அது போல இங்கு தவறாக புரிந்து கொண்ட இடமும் அதே இடத்துல தான் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது. தவறாக புரிந்து கொண்ட இடமும் ஒன்றுதான், ஒரே இடமா இருக்கு. ஆக சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய அதே இடத்துல தான் இருக்கின்றது. ஆக ஒரே இடத்தில் தவறையும் சரியையும் சரியாக விளக்கி காட்டுவதற்கு இந்த நியாயம் தேவைப்பட்டு எவ்வளவு தூரம் யோசித்திருக்காங்க. தவறை நீக்குதல், 2வது தவறை நீக்குதல் மூலமாக தவறாக புரிந்து கொண்டுள்ளதை பற்றி உண்மையான அறிவையும் கொடுக்க வேண்டும். ஒருவருக்கு ஒன்றும் தெரியல, வெறும் இருளா இருக்கு, அங்கே ஏதோ ஒரு பொருளை பார்த்துட்டு போயிட்டார் இல்லையா? அதை விளக்குவதற்கு பக்கத்தில் இருக்க ஒரு விளக்கை காட்டி அந்த வெளிச்சத்தில் இது கயிறு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிடலாம். அவர் எதுவுமே பார்க்கல, இங்கே கயிறு தான்பா இருக்குன்னா முடிஞ்சு போச்சு விஷயம். வேற ஒன்றும் அங்கே தேவை இருக்குல்ல. காரணம் அவருக்கு என்ன அங்கே இருக்குது என்பதே தெரியவில்லை. இது முதல் முறை. 2வது முறை, ஒருவர் கயிறையே பார்த்து கொண்டு அதை கயிறு என்று தெரியாமல் பாம்புன்னு ஓன்னு கத்தி அலறார். பாம்பு தான் சொல்றார். அப்ப அங்க என்ன பண்ணணும்? அவரிடம் சென்று முதல் முறையாக கையாண்டவர் என்ன சொன்னார்? அதை முதல் முறையாக கையாண்டா இல்லைப்பான்னு சொன்னா, இல்லைங்க நீங்க என்னங்க, நான் பார்த்தேங்க சொல்லுவார், சாதிப்பார். ஏன்னா அவர் பார்த்துட்டு அந்த நேரத்தில் அவருக்கு அதுவா தெரிஞ்சது. அது ஏன் பார்த்தார், எப்படி தெரிஞ்சது, எங்கேயோ பாம்பு பார்த்தார், எங்கேயோ கயிறு பார்த்தார், அந்த வளைஞ்சு நெளிஞ்சு அப்படி தெரிஞ்சது அப்படிலாம் அதெல்லாம் அங்கே நியாயம்லாம் பேசக்கூடாது. அவருக்கு அங்கே அது கயிறு பாம்பு இல்லை கயிறுன்னு உணர்த்தணும். எங்கே பாம்பை பார்த்தாரோ அதே இடத்துல தான் அவருக்கு கயிறு தான் சொல்லி உணர்த்தணும். இல்லைன்னா என்ன பண்ணுவார் சொன்னீங்கன்னா, எங்கேயோ கயிறு இருக்கு, இது பாம்பை பார்த்தா அந்த கயிறு ஒன்றா கொண்டு வா, அந்த பாம்பை கட்டி போடலான்னு சொல்லுவார். எங்கேயோ பார்த்து எங்கே அங்கே இருக்கிறது இங்கே இருந்து நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. எங்கே பார்த்தாரோ எங்கே தவறு நடந்ததோ அதே இடத்துல தான் அதை நாம் சரிப்படுத்த வேண்டிய நிர்பந்தம் இருக்கின்றது. அதான் சொல்கிறேன், அங்கே கயிறு தான் இருக்குன்னு சொல்லி சொன்னா, சரி நான் பார்த்த பாம்பு வேற இடத்துல இருக்குது, இந்த கயிற்றை கொண்டு வா கட்டலான்னுவார். அவர் கயிறு தனியாக இருக்கு, பார்க்கின்ற பாம்பு தனியாக இருப்பதாக புரிந்து கொள்வார். ஆக 2ம் வேறு வேறு இடத்தில் இருக்கின்றது என்றால் பிரச்சனை இல்லை. ஆனால் பாம்பு மேல் உள்ள திருஷ்டியை மாற்றாமல் கயிறை என்ன பண்ணுவான், தேட ஆரம்பிச்சிடுவான். இல்லைப்பா கயிறு தான் இருக்குன்னா பாம்பு பார்த்தான் பாரு, அந்த இடத்த விட்டுட்டு வேற எங்கே கயிறு இருக்குன்னு தேடுவான். ஆக எங்கே பாம்பை பார்க்கின்றானோ அதே இடத்தில் தான் அவன் கயிற்றையும் பார்க்க வேண்டும். எனவே முதலில் சிஷ்யனுடைய புத்தியில் ஒரு புரிந்து கொள்ளுதலை ஏற்படுத்தணும்னு சொல்லி சொன்னா, அந்த சிஷ்யன் புத்தியில் இருக்கக்கூடிய பாம்பை குருவானவர் தெரிந்தே ஆமாப்பா அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளணுமா. ஒருத்தர் இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்தணும்னா அவர் எங்க தவறு செய்திருக்கா நமக்கு தெரிந்தா கூட அவர் ஆமா கரெக்டு தான், நீ புரிஞ்சுக்கிட்டு அது சரிதான் நீ அப்படின்னு தான் ஏற்றணும். இல்லை நீ தவறு செய்யறன்னு சொல்லி சொன்னா அவர் அதோட போயிடுவார், அவர் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றார். ஆக குருவுடைய திருஷ்டியில் பாம்பு இல்லை, அவர் பாம்பு அங்கே பார்க்கவே இல்லை.
ஆனால் வார்த்தையில் அவர் அதை பயன்படுத்துகின்றார் சிஷ்யனுக்கு. அதை பாம்பு என்ற வார்த்தையை பயன்படுத்தி பிறகு அவர் என்ன செய்துள்ளார்னா, நீங்க தானே பாம்பை பார்த்த, இப்ப பாரு, இந்த இடத்துல தானே, இங்க தானே, இதுல தானே பார்த்த, ஆமா, இப்ப பாருன்னு என்ன பண்ணுவான் புரிஞ்சுக்குவான். ஆமா, நான் தவறா பார்த்துட்டேன், இதுதான் சாமி. கொஞ்சம் குச்சி எடுத்து அப்படி தள்ளி கிள்ளி காட்டு, ஒண்ணுமே ஆகலையப்பா, இன்னும் இங்கே தானே இருக்கு, ஓடி போயிடலையே. உண்மையான பாம்பா இருந்தா ஓடி போயிட்டு இருக்குமே. அப்பொழுது அவனுக்கு புரிந்து கொள்வான், நான் பார்த்தது கயிறு தான், பாம்பு இல்லை. ஏன் பார்த்தா, எதுக்காக பார்த்தா, என்ன நடந்தது, தவறுன்றதா வேற. அதனால அங்க தெரிந்த குருவானவரும் ஏற்றி வைத்த அந்த பாம்பு அத்தியாரோபம். அவர் நல்லாவே தெரியும் அங்கு பாம்பு இல்லை சொல்லி கயிறு தான் இருக்கின்றது என்றும் தெரியும். தெரிந்த அந்த கயிற்றின் மீது பாம்பை ஏற்றி வைக்கின்றார். நீ கூறும் பாம்பு, நீ பார்த்த பாம்பு உண்மையில் கயிற்றைத்தான் பார்த்து நீ பாம்பு என்று பதறி போனார். அதன் பிற்பாடு அந்த பாம்பு கயிறு தான் என்ற பாடத்தின் மூலமாக நிஷேதம் செய்கின்றார். எதை? அந்த பாம்பை நிஷேதம் செய்கின்றார், நீக்குகின்றார். அப்படி நீக்குவதற்கு பெயர் அபவாதம். புரியுதா பாருங்க, அத்தியாரோபம் அபவாதம். ஏன் இந்த சூழ்நிலை வந்ததுன்னா, தவறாக புரிந்து கொண்ட ஒரு பொருளை அவனுக்கு சரியாக காட்ட வேண்டும். அந்த சரியாக காட்டுகின்ற இடம் தவறாக புரிந்து கொண்ட இடம் ஒரே இடமாக இருப்பதனால் அவர் இந்த நியாயத்தை கையாளுகின்றார். ஆக சிஷ்யனுடைய புத்தியில் அந்த பொருளை பற்றி விபரீத ஞானம் இருக்கின்றது. அந்த சிஷ்யனுடைய அத்தியாசத்தை குரு என்ன பண்றாருன்னா, அவர் அதை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு அந்த அத்தியாரோபத்தை அவரும் ஏற்றி வைத்து பிறகு அதை நீக்குகின்றார். காரணம், சிஷ்யன் இடத்துல பாம்பு என்ற அத்தியாசம் இருக்க. ஆக குரு சொல்லும் பொழுது அத்தியாசமான அந்த விஷயம் அத்தியாரோபம் ஆகின்றது, தெரிந்தே ஏற்றி வைக்கின்றார். அதனால்தான் யாராவது நம்ம இடத்துல மன கஷ்டம்னு சொன்னா விவரமானவங்க அதை நாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமா, அது கஷ்டம்தான், இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது, அதுக்கெல்லாம் ரியாலிட்டி கொடுக்காதுன்னு சொல்லி சொன்னா அவர் நம்மகிட்டே வரமாட்டார். கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணி அவர் உட்கார வச்சு பேசி பண்ணணும். அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்கான்றதான் தெரியல, அது வேற விஷயம். ஆக முதலில் அவர் மனதை நாம் புரிந்து கொண்டோம் என்பதை அவருக்கு புரிய வைக்கணும். அதற்கு பிற்பாடு தான் அவர்கிட்ட நாம் சொல்ற விஷயங்கள் கம்யூனிகேஷன் ஆகும். ஆக குருவானவர் சிஷ்யனுடைய புத்தியை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதன் பிறகுதான் உபதேசம் செய்ய வேண்டும். ஆகவே அத்தியாரோப அபவாத நியாயமானது எப்படிப்பட்ட உபதேசத்திற்கு அவசியம் என்றால், எந்த விஷயத்தில் முழுமையான அஞ்ஞானம் விபரீத ஞானம் இருக்கின்றதோ அதை புரிய வைப்பதற்கு அந்த இடத்தில் இந்த முறையை தவிர வேறு எந்த முறையும் கிடையாது. எதற்கு? அவனுக்கு உண்மையை புரிய வைக்க. இப்போ உதாரணத்தை விட்டு நாம் சாஸ்திரத்துக்குள் வந்தால், சாஸ்திரத்துடைய பார்வையில பிரம்மத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை. சாஸ்திரத்துக்கு பிரம்மம் ஒன்றுதான் இருக்கு. ஆக சாஸ்திரம் எதை மட்டும் பார்க்கின்றது? பிரம்மத்தை மட்டும் பார்க்கின்றது. சிஷ்யன் என்ன பண்றானா, இந்த உலகத்தை மட்டும் பார்க்கின்றான், பிரம்மத்தை விட்டு விட்டான். எதுல? பிரபஞ்சத்தை பார்த்து பிரம்மத்தை விட்டுட்டான். சாஸ்திரம் பிரம்மத்தை மட்டும் பார்க்கின்றது. ரெண்டு பேர் பார்வையும் வேற இருக்கு, ஆனா பார்க்கின்ற வஸ்து என்ன? ஒன்றிலேயே தான். அதுதான் இங்க ப்ராப்ளம். சித்பவன் சுவாமிகிட்ட ஒருத்தர் கேட்டாங்களாம், கடவுள் எங்க இருக்காருன்னு. அவர் எங்க இல்லை சொல்லு, அவர் எங்க இருக்காரு சொல்றாரு. இதே உலகத்தை பார்த்து ஞானிகள் இது பிரம்மம் சொல்லி சொல்றாங்க, எங்குமா கடவுள் தான் இருக்காரு. நாம இதே உலகத்தை பார்த்து அவரையே பார்த்து கொண்டு அவர் எங்க இருக்கார் சொல்லி கேட்கிறோம். ஒருத்தர் வராரு புதுசா, ஒருத்தர், அவர் இடத்துல நம்ம கேட்கிறோம், அவர் பேரை சொல்லி அவர் யாருன்னு அவர் இடத்துல கேட்டா எப்படி இருக்கும்? அது போல. ஆக சிஷ்யன் உலகத்தை மட்டும் பார்த்து கொண்டுள்ளான். அவன் இடத்துல எவ்வளோ கம்யூனிகேஷன் பண்ணாலும் எவ்வளோ பெரிய கேப் இருக்கு, மடுவுக்கும் மலைக்கும் உள்ளதான பெரிய கேப் இருக்கு. அவன் இந்த உலகத்தை முழுக்க பிரபஞ்சம் என்று மட்டும் நினைக்கிறான். சாஸ்திரமானது இது பிரம்மம். மற்ற விஷயம்லாம் கேட்டிருந்தா இப்போ நம்ம நெருக்கத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லி அர்த்தம் நமக்கே புரிஞ்சிருக்கும். அதுக்கு வர்றதுக்கு என்ன பண்ணனா, இருவருடைய பார்வைக்கு சம்பந்தமே கிடையாது போல தெரிகின்றது, மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசம் இருப்பது போல் தெரிகின்றது. ஆக சாஸ்திரம் என்ன செய்ய வேண்டும்? பிரபஞ்சத்தை பார்த்து கொண்டுள்ள சிஷ்யனுடைய புத்தியில் சென்று அமர வேண்டும். அதற்கு சாஸ்திரம் பிரபஞ்சத்தை பிரம்மனிடம் ஏற்றி வைக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்தை மட்டும் பார்க்கிற அந்த சிஷ்யனுடைய பிரபஞ்சத்தை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணோம், நாம் சொல்ல வருகின்ற பிரம்மத்தை அந்த பிரபஞ்சத்தின் மீது ஏற்றி வைத்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அதற்கு சாஸ்திரம் பிரம்மத்தை இந்த பிரபஞ்சத்திடம் ஏற்றி வைக்கின்றது. அப்படி ஏற்றி வைத்தவுடன் சிஷ்யனுக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகமா? நாம் பார்க்கின்ற அந்த உலகம் இருக்கே, இந்த உலகத்துக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? அப்படி சொல்லி நினைக்க வச்சுட்டுன்னு சொல்லி சொன்னா சாஸ்திரம் அவனை பிடிச்சிடுச்சான். என்ன, சரியான இடத்துக்கு வந்துட்டு உட்கார், உனக்கு சொல்லி கொடுத்துறேன்னு சொல்லுமா. இப்போதான் நீ நம்ம வழிக்கு வந்த, உட்கார், உனக்கு சொல்லி கொடுத்து ரொம்ப சுலபம்னு சொல்லும். அவ்வளோ அழகாக கொண்டு போகிறாங்க.
நாம் பார்க்கும் உலகத்திற்கு ஒரு காரணம் இருக்கும் என்று சொல்லி அவன் மனதை சாஸ்திரம் பிடித்து, பிறகு சாஸ்திரத்தை மாணவன் படித்து அதன் வழியே சென்று, ஆமா இது படைக்க ஒருவன் இருந்திருக்க வேண்டும், பிறகு இந்த உலகமே அவர்தான், இந்த உலகமாக அவர்தான் மாறி இருக்கின்றார் என்று முண்டகோபநிஷத்தில் சொன்னது போல அழகா கொண்டு வந்த மனசை அழகா உட்கார வச்சிடும். மேலும் விஷயங்கள் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.